வணக்கம். சமூக வலைத்தளங்களில் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்புக்கு அப்புறம் அதிகப்படியாக பேசப்படுறது ட்விட்டர். இன்றைக்கி அந்த ட்விட்டர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி கணக்கு உருவாக்குறது, எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்க போகிறோம். உங்கள் ஆண்ட்ராய்டு கைபேசியில் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். நம்ம அதை திறந்தோம்னா ப்ளே ஸ்டோர் இதில் தான் நம்ம வேணுங்கிற அப்ளிகேஷன்லாம் டவுன்லோட் பண்ணுவோம். இப்போ நம்ம அதில் போய்ட்டு ட்விட்டர் அப்படின்னு தேடி அதை நம்ம கைபேசியில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அந்த ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் ஃபார் ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும். அப்போது அதில் போய்ட்டு நம்ம ட்விட்டர் அப்படின்னு தேட போகிறோம். தேடினோம்னா அதுவே கீழே காமிக்கும். ட்விட்டருங்கிற பெயரில் இருக்க செயலிகள்லாம் காமிக்கும். இதில் நம்ம இந்த முதல்ல வருது பார்த்திங்களா, அதை தேர்ந்தெடுக்க போகிறோம். இப்போது இதில் இன்ஸ்டால் அப்படின்ட்டு இருக்கும். அது கொடுத்துட்டோம்னா இப்போது இது பதிவாகிக்கிட்டு இருக்கு. பதிவாகி முடித்தோன்னே ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். நம்ம அதை கொடுத்து பயன்படுத்திக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களோட கைபேசியிலையும் ட்விட்டர் செயலியோட ஐக்கான் வந்துடும். இப்போ நம்ம திறந்தோம்னா வரும். இப்போ நம்ம புதுசாக ஒரு கணக்கு உருவாக்கணும் அப்படின்னா கிரியேட் அக்கௌண்ட்டுன்னு கொடுக்கணும். ஏற்கனவே கணக்கு இருக்கிறவங்க இந்த லாகின் கொடுத்து, இப்போ நான் லாகின் கொடுக்குறேன். லாகின் கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே உங்களோட கணக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். இல்லாதவங்க பேக் போயிடலாம். இந்த முதல் திரையிலேயே கிரியேட் அக்கௌண்ட்டுன்னு கொடுக்கலாம். நான் கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துட்டேன். அது என்னோடய பெயரும் கைபேசி எண் அல்லது மின்னஞ்சல் முகவரி கேட்கும். நான் இப்போ என்னோடய பெயர் கொடுக்குறேன். அடுத்ததாக என்னோடய கைபேசி எண் கொடுக்குறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 2 பச்சை நிற குறிகள் வரும். அது பச்சை வண்ணத்தில் வந்தது அப்படின்னா அந்த டிக் மார்க் வர்றது என்ன அர்த்தம்னா இது வேறு யாரும் பயன்படுத்தலை, நீங்கள் இது பயன்படுத்தலாம்னு அர்த்தம். நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இது கஸ்டமைஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது உங்களோட பயன்பாடை ட்விட்டருக்கு அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கும். இது கட்டாயம் கிடையாது. நீங்கள் எடுத்து விடுறதுலாம் எடுத்து விட்டுடலாம். இப்போ நான் அடுத்து போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திரையில் தான் நம்ம கணக்கு உருவாக்க போகிறோம். இப்போ நான் சைன்அப் கொடுக்குறேன். சைன்அப் கொடுத்தேன்னா ஏற்கனவே நான் கொடுத்த கைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தி வரும் அப்படின்னு சொல்லுது. அது என்ன வரும்னா ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நம்ம அதில் கொடுத்து கணக்கு பதிகிறத முடிச்சுக்கலாம். இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். ஒரு சில கைபேசிகளில் குறுஞ்செய்தி வந்துடுச்சுன்னா உடனடியாக அங்கே வந்துடும், தானாகவே பதிவாகிக்கும். அப்படி வரலங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன நீங்களாக குறுஞ்செய்தியில் போய் பார்த்துட்டு தட்டச்சு செஞ்சுக்கலாம். இப்போ நான் ஓடிபி கொடுக்குறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே பாஸ்வேர்டு கேட்கும். இங்கே உங்களுக்கான பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த திரை பார்த்திங்கன்னா இந்த திரை உங்களோட படத்தை போட்டுக்கிறதுக்கான திரை. உங்களோட படத்தை இப்போ போடணுன்னு அவசியம் இல்லை. இப்போ போடுறதுனா அப்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ கேலரியிலேருந்து கொடுத்துக்கலாம். நான் இது இப்போதைக்கு இந்த ஸ்கிப்னு கொடுத்துட்றேன், அதாவது அப்புறம் செஞ்சுக்கிறேன். அதே மாதிரி இங்கே உங்களோட பயோகிராஃபி, உங்களை பற்றிய ஒரு 160 எழுத்துக்களுக்குள்ளே ஒரு குறுஞ்செய்தி மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் அதையும் இப்போ ஸ்கிப் கொடுத்துட்றேன். இந்த திரை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கைபேசியில் இருக்கக்கூடிய தொடர்புகள், அவங்கெல்லாம் யார் யாரெல்லாம் ட்விட்டரில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுவே தேடி உங்களுக்கான பட்டியல் கொடுக்கும். நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணுறதெல்லாம் பண்ணலாம். அது ஃபாலோ பண்ணுறதுனா என்னங்கிறது நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதுக்கான அனுமதியை நான் கொடுக்காம நாட் நவ் கொடுத்துட்றேன். அப்புறம் மொழிகள் தேர்ந்தெடுக்கிறேன். ஆங்கிலம், தமிழ் 2 மொழிகள் தேர்ந்தெடுத்துக்கிறேன். நமக்கு விருப்பப்பட்ட மொழிகள் தேர்ந்தெடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அடுத்து நமக்கு பிடிச்ச தலைப்புகள், இதையும் இப்போதைக்கு நான் ஸ்கிப் ஃபார் நவ் கொடுத்துட்றேன். இது சஜஷன்ஸ் ஸ்க்ரீன்னு சொல்லுவாங்க. அதாவது ட்விட்டரில் பிரபலமாக இருக்கவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனா இங்கே ஃபாலோ பண்ணலாம். இப்போ நான் அதையும் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். இது நீங்கள் நாட் நவ் கொடுத்துடலாம். இது உங்களோட இருப்பிடத்தை தெரிஞ்சுக்க விரும்புகிற இது கொடுத்துட்றேன். நம்ம பதிவு பண்ணுறதை முடிச்சிட்டோம். இப்போது முதல்ல ட்வீட் எப்படி போடுறதுன்னு பார்த்துருவோம். கெட்டிங் ஸ்டார்டட் கொடுக்கறதுக்கு முன்னாடி புது ட்வீட் நீங்கள் போடணும் அப்படின்னா அந்த கீழே இறகு ஐக்கானுக்கு பார்த்தீங்களா, அதை தொடணும். அதை தொட்டோம்னா இங்கே நம்ம என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்மளோட செய்திகள் போட்டுக்கலாம். இப்போ நான் தமிழில் தட்டச்சு செய்யணுங்க. அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு போட்டிருக்கேன். இது நம்ம ட்வீட் கூட சேர்ந்து என்ன பண்ணலான்னா ஹேஷ்டேக்னு சொல்லி ஒன்று சேர்க்கலாம். அது எதுக்குன்னா அந்த ஹேஷ்டேக் சம்மந்தமாக வேறு யாராவது ட்வீட் போட்டிருந்தால் அது எல்லாமே நமக்கு தெரிய வரும். உதாரணத்துக்கு நம்ம
COVID-19 அப்படின்னு போட்டு ஹேஷ்டேக் போடுறோம்னா COVID-19ன்னு போட்டு ஹேஷ்டேக் போட்ட எல்லாரோட இதுவும் அதில் வரும். இப்போ நம்ம இதில் ஒரு ஹேஷ்டேக் சேர்க்கலாம். நான் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி சேர்க்க போகிறேன். தமிழ்நாடு ஹேஷ்டேக் நீங்கள் ஆங்கிலத்துலேயும் போடலாம், தமிழ்லேயும் போடலாம். இப்போ நான் ஆங்கிலத்தில் போட்டிருக்கேன். இப்போ அடுத்ததாக இப்போ நம்ம ட்வீட் செய்தியை போட்டுட்டோம், கீழே வந்து நம்ம ஹேஷ்டேக்கையும் போட்டுட்டோம். இப்போ நம்ம ட்வீட் அப்படின்னு கொடுக்க போகிறோம். இப்போது நம்மளோட முதல் ட்வீட்டை போட்டாச்சு. இப்போ நம்மளோட ட்வீட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வந்திருக்கு. இப்போது இந்த ஹேஷ்டேக் எதுக்குன்னு இப்போ பார்ப்போம். இந்த ஹேஷ் தமிழ்நாடுன்னு நான் போட்டிருக்கேன். இந்த ஹேஷ் தமிழ்நாடை நான் தொட்டேன் அப்படின்னா இந்த தமிழ்நாடுங்கிற டேகை வச்சு யார் யாரெல்லாம் ட்வீட் போட்டிருக்காங்களோ அந்த எல்லா செய்திகளும் இங்கே வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் பிள்ளை அப்படிங்கிறவர் போட்டிருக்கிறாரு, இந்தியா டுடே போட்டிருக்கிறாங்க, தமிழ்நாடு டூரிசம் போட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்காக தான் இந்த ஹேஷ்டேகை நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ குறிப்பாக இப்போ நான் மேலே போய்ட்டு இந்த இடத்துல தமிழ்நாடு கொரோனா அப்டேட்னு ஒரு ஹேஷ்டேக் இருக்குது. நம்ம அதை தொட்டோம் அப்படின்னா அந்த ஹேஷ்டேக் போட்டு யாரெல்லாம் பதிவு பண்ணாங்களோ அதெல்லாம் வரும். இப்போ நம்ம முடிச்சிட்டோம். நம்ம வந்து முதல் ட்வீட்டையும் போட்டாச்சு வெற்றிகரமாக. இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது, உதவியாக இருந்ததுன்னா இதோட லிங்க்கை மற்றவங்களுக்கு பகிர்ந்தீங்கன்னா அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இது சம்மந்தமாக வேறு ஏதாவது கேள்விகளோ எது இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. நன்றி.